ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன் ஷாட் ரெண்டு ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நேம் சஹானான்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ உனக்காக கொண்டு வந்துட்டேன்டா. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாட்டையும் சொல்லணும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நான் ஒன் ஷாட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். நான் எவ்வளோ டைம் எடுத்தாலும் போடுவேன். ஆனால் எனக்கு போடுங்க 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 போடுங்கன்றது நீங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டோரி யோசிக்கணும், அதுக்கு நான் டைம் பார்த்து ரெக்கார்ட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும். இன்னொன்று தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கே நான் என் மண்டை வெடிச்சு போச்சு. ஏன்னா பிகாஸ் ஃபோட்டோ செட் ஆகணும், ஃபாண்ட் செட் ஆகணும், நிறைய இருக்குது, எடிட்டிங் இருக்குது, இதில் மியூசிக் ஆட் பண்ணணும், அது காப்பிரைட் வரக்கூடாது, எவ்வளோ இருக்குது. டெய்லியும் அப்லோட் பண்ணுங்கன்னா வாய்ப்பே இல்லை, அது யாராலையும் பண்ண முடியாது. மேபி நான் எடுத்து வச்சிருந்து போட்டால் பரவாயில்ல. அதனால் சஹானா ஒன்றை மட்டும் இல்லை, நான் இந்த மாதிரி கேட்குறியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் கேட்காதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்கண்ணா. பட்டு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். லேட்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜெக்கியோட ஒன் ஷாட் 4K எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட்க்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி போதும், நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் வித் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ இதில் இன்ட்ரோலாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஹால். ஸோ நீங்கள் தான் வந்து இப்போது ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஜிமின் உட்காந்துருக்கான். ஜிமின் உங்களை பார்க்குறான், ஆனால் நீங்கள் அவனை ஒரு திரும்பி கூட பார்க்கல. என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். இப்போ அப்படின்றீங்க நீங்களும். உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்கள்கிட்டயே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என் பேர் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் இன்ட்ரோ ஆகிக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ ஐயர் வந்து தம்பி தாலி கட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்ன மாப்பிள்ள தாலி கட்டுங்க, என்ன நீ சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உங்கள் அப்பா. நான் ஒன்றும் சொல்லப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஜிம்மினை பார்க்குறீங்க. எனக்கு ஓகேங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து இப்போது அதுக்கப்புறம் உங்களை தாலியும் கட்டுறான். ஸோ இப்படியே தான் வந்து மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஜிமின் தனியாக இருக்கான். ஜிமின் வந்து ரொம்ப நேரமாக கிட்ட பேச ட்ரை பண்ணுறான், முடியல. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, உங்கள் அம்மாவுக்கும் தான். நீங்கள் வந்து இப்போது அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கவும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, நீங்கள் அவள் கூட மட்டும் தான் பேசுவீங்க, அவள் ஒருத்தி மட்டும் தான் உங்கள் ஃப்ரெண்டு. இப்போது நீங்கள் வந்து அவளை பார்க்குறீங்க. அவள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால நான் பிளானு, அது பண்ணியிருந்தா இந்நேரம் நீ அழகாக அமெரிக்கா போயிருக்கலாம்டி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நான் என்னடி பண்ணுறது, எங்கள் அப்பாவை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரூமுக்கு வெளியே 2 பாடிகார்ட் போட்டு வச்சுருந்தா தெரியுமாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு பயந்தாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் என்ன இவரும் எங்கள் அப்பா மாதிரி தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஜிமின் உட்காந்த டைரக்ஷனை பார்க்குறீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே பாரேன், அவர் எல்லாத்தையும் பேசுகிறத பாரேன், எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்கள் அவள் கையை பிடிச்சிக்கிறீங்க. எதுக்கும் பயப்படாத ஒயன், நீ சொல், எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து சென்னை தானே, எப்படி இங்கேருந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவார். எங்கள் அப்பா அதுக்கெல்லாம் விடமாட்டாருடி. மென்டலா நீ, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு போயிடுவார். சென்னைக்கு போயிட்டேன்னா இதெல்லாம் மறந்துடுவேன், சரியா? உனக்கு அவரை பிடிக்கலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு உங்கள் ரைட்டை சொல்லுவோம். எங்கள் அப்பா தெரிஞ்ச ஒயன் ஃபஸ்ட்டு நிறுத்தி, எதுக்கு தெரியல அப்பா அப்பா அப்பான்னு சொல்லாத. இது உன் வாழ்க்கை, டிவோர்ஸ் பண்ணுறதும் நீ ஒருத்தர் கூட வாழ்கிறதும் தனிப்பட்ட உரிமை, அது நீ எப்போ தாண்டி புரிஞ்சுக்க போகிற. இல்லடி தெரிஞ்சிச்சுன்னா பெரிய இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சிக்ஸ் கப் பண்ணுறா. நீங்களால பார்க்குறீங்க. எதுக்கும் பயப்படாத. எனக்கு என்னமோ ஒரு பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது, ஆனால் எனக்கு அப்படி தெரியலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறத கேளு, மேபி அவர் கல்யாணம் வரல, இல்லை வேறு ஏதாவது டென்ஷனில் இருக்கலாம், கொஞ்ச நாள் போட்டோம். அவர் உன்ட்டு எப்படி நடந்துக்கிறாரு, பேசுகிறாரு எல்லாமே நீ எனக்கு சொல்லு. உனக்கு ஓகே அவர் கூட நீ வந்து உனக்கு என்னென்ன தோணுதோ நீ அவர்கிட்ட பேசாமல் மட்டும் ஊமை கொட்டா மாதிரி இருக்காது ஒயன், உங்கள் அப்பாட்ட இருக்கிற மாதிரின்ற மாதிரி சொல்கிறா. நான் ட்ரை பண்ணுறேன்டி. ட்ரைலாம் இல்லை, நீ பேசுகிற. இன்றைக்கி நைட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, நீ வந்து அவர் இதாக சொல்கிறது கேளு, நீ அவர்கிட்ட பேசணும்னு கேளு, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு, உன் ஆசைகளை சொல்லு, புரியுதா? நீ ஃபஸ்ட்டு ஓப்பனாக பேச அவர்கிட்ட, எந்த பிரச்சனையும் அவர் உனக்கு கடிச்சுலாம் முழுகிட மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. நீங்களும் தலையே ஆட்டுறீங்க. இதே சரி நம்ம ஜிம்மினை பார்த்தா
டேய் எனக்கு எனக்கு அப்படியே சரியான காண்டாகுதுடா. எங்கள் அப்பாவோட போட்டு தள்ளிடலாமான்னு வருது எனக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். டேய் விடுடா விடுடா அப்படிமா தயங்க சொல்கிறான். டேய் அந்த பொண்ணு பாவம் தெரியுமா, அவளுக்கு என் பேர் கூட தெரியல. அவங்க அப்பங்காரன் அந்த மீசக்காரன் அப்படி மிரட்டுறா அவளை. இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துடணும்னு தோணுதுடா எனக்கு அப்படின்னுமா ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜெக்கி வந்து சரி உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணுக்கும் ஒன்று பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ணலான்ற இப்போ அப்படின்மா கேட்குறான். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ ஜிமின் அப்படியே உட்காந்துருக்கான் நம்ஜன் வந்து. நான் அவனை சொல்லுவேன், நீ என் மேலே கோவப்பட மாட்டியடான்ற மாதிரி கேட்குறாரு. இப்போது ஜிமினும் என்ன பண்ணும் நான் பத்தியா சொல்லும் போது நீ காண்டாகிற ஹாங், என்ன ஹாங் சொல்லுங்க ஹாங்குன்ற மாதிரி கேட்குறான். எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அவன் ஒய்ஃப் ஆகிட்டா, அதுக்கு பேசாமல் அவளை அக்செப்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி மென்று முழுங்குவோம். நம்ஜூன் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கிறேன் சரியா. இப்போ மட்டும் என் பக்கத்தில் எதுவுமே இல்லை, இருந்துருந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கு சத்தியமாக தெரியும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சதே இப்படிலாம் பேசுகிறீங்களா? என்னால் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ண முடியும்? என்னை நம்பி ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்குறா, அவள் நானே பதில் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் ஜிமின் வந்து கேட்குறான். டேய் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தான் அந்த பொண்ணு பின்ன நாய் மாதிரி போகிற. ஹாங் கொஞ்சம் உங்கள் வாயை மட்டும் கிளம்புறீங்களாங்கந்து, பெரிய மனுஷனாச்சுன்னு பார்க்க இந்த இடத்துல வேறு எவனா வந்து இன்னும் அசிங்கமாக கேட்டுட்ருப்பேன். ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ நம்ஜூனை எழுந்துட்டு, நான் சொல்கிறது உனக்கு புரியாதுடா இப்போ, ஆனால் ஒரு நாள் புரியும். அன்றைக்கி உட்காந்து அழுவலை, அப்போ ஹாங் சொன்னாரே கேட்காம போய்ட்டு ஃபீல் பண்ணுவேடா, அன்றைக்கி நான் அவனை பார்த்துக்கிறேன்ற மாதிரி போகிறாரு. நான் இப்போவே ஃபீல் பண்ணி தான் இருக்கேன்ற அவன் கத்துறான். இப்போ ஜெக்கியும் தயாங்கோ டே விட்றா சும்மாறா விட்றா, என்னடா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அப்போ என்னை நம்பி தான்டா இருக்கிறேன், நான் தாண்டா அவளுக்கு எல்லாமே அப்படி நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தயாங்கோ ஜெக்கி ஒருத்தர் பார்த்துட்டு, சரி விடு, நீ ஃபஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, கொஞ்ச நாள் போட்டோம் சரியா, நம்ம எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து ஐயா எனக்கு இந்த ஃபஸ்ட் நைட் ரூம்லாம் இதுக்கெலாம் இங்கே போக சொல்கிறீங்க, போடா அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு பேசு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவனை சொல்லி தான் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போ ஆல்ரெடி உள்ள உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே ஏந்தி நின்றுக்கிறீங்க. உட்காரு ஏந்துக்கெலாம் வேணாம் அப்படின்றான். அவன் ரூமை லாக் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே கையெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு வேர்த்து ஊற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீ ஃபேன் கூட போடலையா நீன்ட்டு? அவன் ஃபேன் போடுறான். நீங்கள் வந்து பதிலே பேசலை. ஓய் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து அது இல்லை போடலை அப்படின்றீங்க. இல்லை போடலை. சரி உட்காரு அப்படின்றான். நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல, உட்காரு அப்படின்றான். நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். உட்காரு, உன் பேர் ஒயன். ஒயன், உட்காரு ஒயன் மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படின்றீங்க மறுபடியும். சரி என்ன பண்ணலாம் இப்போது சொல்லு அப்படின்னு அவன் ஏந்து நின்றுக்கிறான். நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் நானும் உன்கிட்ட நிறைய பேசலாம் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே அந்த கொஞ்சம் கட்டில் மூலையே உட்காந்துக்கிறீங்க. பார்த்து அப்படி விழுந்துடாத, கொஞ்சம் நல்லா தள்ளி உட்காரு அப்படின்றான். நீங்களும் வந்து இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து 2 பேருமே அது வந்து என்னண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்து சரி சொல்லு என்ன சொல்லணும்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என்ன சொல்ல வந்தீங்களே. நான் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் பெரிய விஷயம், நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஆக்சுவலி எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னென்னா எங்கள் அப்பா என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினார், என் அப்பாவும் என்னை கட்டாயப்படுத்தினார், அதனால இப்போ நம்ம ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சரி அப்படின்றான். நீங்கள் வந்து நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். சரி கேட்குறேன் சொல்லு அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பாவை எதிர்த்து நான் எதுவும் இதுவரை பேசினதில்லை, நடந்துக்கிட்டதும் இல்லை. என் அப்பா தான் என் லைஃப்பில் எல்லா டெசிஷனுமே எடுத்தார், இந்த கல்யாணம் கூட அப்படி தான். இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான், சைலண்ட்டாக பார்க்குறான். என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, சொல்லு நான் கேட்டுதான் இருக்கேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்னென்னா உங்களுக்கு என்னை பிடிக்கல, அது எனக்கு தெரியும், எனக்கும் உங்களை பிடிக்கல சரியா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு சரி அப்படின்றான். நான் உனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு எப்படி சொல்ல தெரியலையே, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து அது என்னை இங்கேருந்து கூட்டு மட்டும் போகிறீங்களா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு? இல்லை
இப்போது நீங்கள் வேலை பார்த்து தங்கியிருப்பீங்கள்ல ஒரு சென்னைன்னு சொன்னாங்க. என்ன அங்கே கூட்டு போக முடியுமா? ஜிமின் வந்து ஏன்? இல்லை ஏன்னா இங்கே இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா இதை என்னால் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இங்கேருந்து ஃபாரின் போகணும். என்கிட்ட எல்லாமே இருக்குது, பாஸ்போர்ட், வீசா எல்லாமே இருக்குது. எனக்கு அமெரிக்காவில் கூட ஒரு வேலை கிடச்சிது. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அவர் முடியாது அப்படின்ட்டாரு. ஆனால் நான் அது கேட்டதுனால தான் எனக்கு இப்போ கல்யாணமும் நடந்துச்சு. எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா? நான் இங்கேருந்து அமெரிக்கா போகிறது மட்டும் ப்ளீஸ். நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு அதில் பிரச்சனைலாம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே கம்முன்னு இருக்கான். உங்களுக்கு என்னென்னு பிடிச்சிருக்கா? நான் அதாவது இல்லை. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேனோ அதுதான் நீ சொல்ல வந்திருக்க. உனக்கு அமெரிக்கா தானே போகணும், போகலாம். இங்கேருந்து நம்ம 2 days கிளம்பிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன? உன்னை என் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ரிஸ்க்கு. ஏன்? நான் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக கூட இருந்துப்பேன். இல்லை. நான் ஏன் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் வந்து என் கூட தான் இருக்காங்க. ஸோ இப்போது நீயும் நானும் இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது அண்ட் இந்த தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. நான் சென்னையிலே உனக்கு வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேன். நம்ம வீட்டிலலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் அங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லிக்கலாம், ஓகேவா? இந்த கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்க, கண்டிப்பாக தான் வச்சுருப்பாங்க உங்கள் அப்பா காரணம் என் அப்பா காரணம். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 month 2 month போட்டோம். அதுவரை நம்ம அந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறேன். நீ அங்கேருந்து நீ உனக்கு ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை நீ சென்னையிலேருந்து வேலை பார்க்குற எல்லாமே நீ பண்ணிக்கோ, எல்லாமே நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நிஜமாவா அப்படிமா கேட்குறீங்க? ப்ராமிஸா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ ஓ, உனக்கு இவ்வளோலாம் சிரிக்க தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. நீங்கள் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நான் ஏற்றுக்க முடியாத மாதிரியே இருக்குது. ஏன்னா இதுவரையும் நான் எங்கள் அப்பாட்டையோ யார்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே முடியாது, இல்லை அந்த நோன்ற வேர்ட் மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சது கூட ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. தேங்க்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்கள் ஜிமின் வந்து உங்களுக்கு கை தரான். நீங்கள் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்களும் சிரிச்சிட்டே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கை தரீங்க. இப்போ ஜிமின் வந்து நீ எதாவது சாப்பிட்டியா? இப்போ நீங்கள் வந்து இல்லை அப்படின்ட்டுங்க. ஏன் சாப்பிட்ல? ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட்லையா, அதனால் நானும் சாப்பிட்ல. நீ இன்னும் லூஸா? உன் அப்பாவுக்கும் உனக்கு என்ன ஒரே வயிறா? உன் அப்பா சாப்பிட்லன்னா நீ சாப்பிட மாட்டேன்றதுக்கு? அப்படி இல்லைங்க, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்ணும். அவங்க சாப்பிட்லன்னா நாங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்கள் அப்பா ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காரா? அப்படின்றீங்க. நான் சொல்லவா? என்னது? கோச்சிக்கலாம் மாட்டியே? இல்லை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு மீசை மட்டும் தான் பெருசாக இருக்குது, மூளை பெருசாக இல்லை அப்படின்றான். நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கும் சில நேரம் அப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருவா என்ன அப்படிமா ஏந்து நிற்கிறான். என்னாச்சு? இங்கே பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஓகேவா? இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நீ உன் இஷ்டப்படி எடு, நானும் என் இஷ்டப்படி இருப்பேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இருக்குது. உனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் இல்லை? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது இனிமேல் ஊர் ரூம் மாதிரி தான். நம்ம ரூம் மெட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? இங்கே இருக்கிற வரையும் நான் இங்கேருந்து சீக்கிரம் சென்னை போகிறதுக்கு எல்லாமே பண்ணுறேன், ஓகேவா? இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி. நீங்கள் பால் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, இந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீங்கள் இங்கே பாரு, நான் வயிறு ஃபுல்லாக ஒரு மட்டன் பிரியாணி முழுங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, மனசு ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இப்போ. ஆக்சுவலி ஆமாம், நீங்கள் ஏதோ பேசணும் அதான் சொன்னனே. நான் என்ன சொல்ல இருந்தனோ அதான் நீங்கள் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறீங்க. நான் தூங்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாருங்கள் மிஸ் வயன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். சாப்பிட்ணுமா, தூங்கணுமா, நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணுமா, அந்த ட்ரெஸ் வியர் பண்ணணுமா, இது எதுவுமே நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் உங்களோட உரிமை. மண்டியில் போய் ஏற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹெட்டை வந்து டேப் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டும் இப்படி தான் சொல்லுவாள். ஆனால் எங்கள் அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் அப்பாவை பற்றி மட்டும் பேசாத. கேட்டு என் கால் ரத்தமே வந்துருச்சு வயன். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. உனக்கு இந்த சாரீ உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தானே?
ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் இழுக்கிறீங்க. சரி ஓகே, நான் பால்கனியில் இருக்கேன், உனக்கு வேணா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து ஆக்சுவலி என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. ஏன்? நான் வீட்டில் இருந்தேன்னா பாவாடை தாவணி தான் போடுவேன். அப்போ இந்த பேண்ட்டு டிஷர்ட்டு இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலு ட்ரெடிஷ்னலு இந்த குர்த்திஸ் இந்த மாதிரி அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சூப்பர். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அவனோட கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது. இந்தா அப்படின்மா சொல்கிறான். என்னது இது நீ இத்தினூண்டு இருக்கா அப்படின்மா நீ சொல்கிறீங்க. என்ன இத்தினூண்டு இருக்கா? ஏம்மா சென்னையிலலாம் நிறைய பேர் இப்போ இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது கம்ஃபர்டபுளாக இருக்குது உனக்கு? இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அந்த சாரியில். இங்கே பாரு வாயன் அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வாங்கிக்கிறீங்க இப்போ. சரி அப்படி நீ போய் சேஞ்ச் பண்ணுவா, நான் போய் ஒரு தம் அடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பால்கனியில் போய் சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வியர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது. கொஞ்ச நேரம் போக போக நீங்கள் ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் போய் படுத்துட்டீங்க. இப்போது நீங்கள் படுத்து ரொம்ப டயர்டில் இருந்துருப்பீங்க, அப்படி தூங்கிட்டீங்க. ஜிமின் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரான். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை பிளாங்கெட் கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சோஃபாவில் படுத்துடுறான். ஸோ அப்படியே தான் வந்து அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் நார்மலாக பேசுகிறீங்க, எல்லாமே நார்மலாக இருக்கீங்க. வழக்கம் போல் உங்கள் அப்பாவுக்கு பயப்படுறீங்க. ஜிமினும் வந்து வீட்டில் இருக்கும்போது நார்மலாக இருக்கான். இப்போ ஜிமின் வந்து அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன மாப்பிள்ளை, நான் அப்படியே உரிமையாக மாமான்னு கூப்பிடலாம்ல, எதுக்கு இந்த அங்கிள்லாம்? இல்லை அங்கிள், எனக்கு அங்கிள் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் நாளைக்கே நானும் வேணும் சென்னை கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பா வந்து சென்னைக்கா? எதுக்கு தம்பி? எதுக்கா? அவள் வந்து கல்யாணம் முடிச்சாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பண்ணிட்டோம்ல. ஸோ எனக்கு வேலை இருக்குது, ஸோ நானும் எனக்கு கிளம்புறோம். தம்பி என் பொண்ணு இதுவரை எங்கேயும் அமிச்சதில்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜிமின் லைட்டாக பார்த்துட்டு காப்பாற்றுங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கிள், இதுவரையும் ஒயின் உங்கள் பொண்ணாக இருந்தா, அவள் நேற்று வந்து என் ஒய்ஃப். ஸோ என் ஒய்ஃபை நான் எங்கே வேணால் கூட்டு போவேன். ஒயனுக்கு விருப்பம் இருந்தால் அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படிமா சொன்னோடனே நீங்கள் வந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு உனக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஜிமின் வந்து ஆமாம் சொல் அப்படின்றான். அப்பா அது வந்து அப்பா அப்படின்னு நீங்கள் இழுக்கிறீங்க. ஒயன் சொல்லுவேன், ஆமாம் சொல்லுவோம், என்னம்மா உங்கள் அப்பா பார்த்தோன்னா இப்படி பார்க்குறான். ஜிமின் வேறு ஒரு பக்கம் முணுமுணுக்கிறான். அவங்க பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருப்போம். சொல்றி ஆமாம் சொல்கிறீ, என்னடி நீ அப்படின்னோடனே ஆமாப்பா எனக்கு அவர் கூட போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் சரி போயிட்டு வாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். உங்கள் ஃப்ரெண்டு ஒயின் சக்ஸஸ் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடி வந்து ஹைஃபை பண்ணிக்கிறீங்க. ஸோ டைமே வேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்புறீங்க சென்னைக்கு. நீங்கள் வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி கவலைப்படாது, இன்னும் 1 வீக்கில் நானே சென்னை வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சொல்கிறா. இப்போ ஜிமின் வந்து ஒயின் டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த வாட்டி என்ன ஜிமினும் நீங்கள் மட்டும் தான் கிளம்புறீங்க. அவங்க ஜிமினோட அம்மா அப்பா வரல, அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டேன்னு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்களும் ஜிமின் வந்து காரில் ஏறிட்டீங்க. கொஞ்சம் தூரம் போகணும். நீங்கள் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி மூச்சு விடுறீங்க, பெருமூச்சு. ஜிமின் வந்து ஆனால் ஒயன் இப்படிலாம் பயப்படக்கூடாது ஒயன். உங்கள் அப்பா உன் பேரை சொன்ன அடுத்த செகண்ட் நான் உன்னை பார்க்கணுமே, கையெல்லாம் உதறுது வேர்க்குது அப்படின்மா சிரிக்கிறான். ஏங்க நீங்கள் வேற, இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த ஏங்க வாங்க போங்கலாம் வேணாம். ஜஸ்ட் கால் மீ ஜிமின், பார் ஜிமின். இல்லை உனக்கு என்ன ஜிமின்னு கூப்பிட விருப்பம் இல்லையா, வாடா போடா கூட சொல்லு, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றான். ஓகே ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்பா அம்மா வரல, நான் சொன்ன அந்த பிளானே பண்ணிடலாமா அப்படிமா கேட்குறான். எனக்கு ஓகே. உங்கள் அப்பா அம்மா திடீர்னு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்பாவும் அம்மாவும் எனக்கு கால் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால் நம்ம ரெண்டு பிரச்சனை கிடையாது, சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் சென்னைக்கு ரீச் ஆகுறீங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருப்பான். அங்கே தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி தனியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிமின் உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதுக்கப்புறம் நீங்களும் சரி ஓகே ஒரு வேலையை இருப்பாருன்னு விட்டுட்டுருப்பீங்க. நீங்கள் தான் தனியாக போய் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் அந்த 1 வீக்லேயே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பா. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதுவரையும் அவ்வளோ ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்ட் பார்த்துருக்கவே மாட்டா. அவள் சொல்கிறா இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்க போல் அப்படின்ற மாதிரி கேட்டேனே. செம்ம ஜாலியாக இருக்கேன். என் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு மூமெண்ட் நினைக்கவே இல்லை தெரியுமா.
எனக்கு அப்படியே இதெல்லாம் ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பெட்டில் படுத்துடுறீங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு. எல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகமாக இருக்கும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் அவர் மேலே உனக்கு என்ன சந்தேகம்? 2 பேருக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் தான். அதுக்காக என்ன உனக்கு ஒரு கால் பண்ணி நீ எப்படி இருக்கன்னு கூடமா கேட்க மாட்டார். எனக்கு ஏதோ இங்கே பாரடி, அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நாங்கள் இப்போ டிவோர்ஸ் பற்றி ஆரம்பத்துலேயே பேசிடும். ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு கூட்டு வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய பிரசாதம் தெரியுமா? எதுக்கு அவர் நான் தொல்லை பண்ணணுன்னு நானும் கால் பண்ணல. மேபி ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் அவரே பண்ணுவார். எனக்கு இதை பற்றி பிரச்சனைலாம் இல்லை. உனக்கு கொஞ்சம் கூடமா உனக்கு ஒரு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சரி விடு அப்படின்ட்டு அவளும் கம்மன் ஆயிட்டா. ஸோ அப்படியே நம்ம இப்போ ஜிமினை பார்த்தோன்னா, இப்போ அவன் கையில் ஒரு நைஃப் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன், என் மனசில் உன்னை தவிர வேறு யாரும் இல்லடி, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத அப்படின்றான். என்ன ஜிமின் நடிக்கிறியா நீ? இந்த நடிப்புக்கெல்லாம் பயங்கரால் நான் கிடையாது. அதான் அவர்கிட்ட இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இன்னொரு வீட்டில் வச்சுருக்கிறே, அவட்ட போ வண்டி தானே, இப்போ இதுக்கு சும்மா என்னை தேடி இருந்து டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிற பொண்ணு பேசுகிறா. இங்கே பாரு, நான் உன்ட்டு மறைக்க கூட இல்லை, உண்மையாக ஓப்பன் அப்பான உன்ட்டு பேசுகிறேன்லடி. அப்படியே நான் ட்ரூவாக உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். அது அப்பா அம்மா பண்ண வேலை. நாங்கள் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணுருவோம். அவள் நம்ம வழியிலே வரமாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் பேர் கூட கரெக்டாக ஞாபகம் இல்லை தெரியுமா? பேர் ஞாபகம் இல்லை. அதுதான் கல்யாணம் பண்ணி 2 நாள் கூட இருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே தனி வீடு பார்த்து விட்டுருக்கியா அஜ்மன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஐயோ, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்க? நான் என்ன பண்ணாதான் நீ என்னை பிலீவ் பண்ணுவ? நீ என்ன பண்ணணும் உன்னை பிலீவ் பண்ண மாட்டேன் இல்லையா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இது என் ஃபால்ட் இல்லடி. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வேறு வழி இல்லடி. என் அப்பா என் அம்மா வந்து என்ன அவ்வளோ கெஞ்சுறாங்க. நான் நடி பண்ண சொல்கிறேன். என்ன பெற்றவங்க என் காலில் விழுறாங்க. அப்போ கூட நான் கல் நெஞ்ச காரணம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ கூட நீ என்னை பற்றி நினச்சி பார்க்கல. அப்போது உன் அப்பா அம்மா என்னை வேணான்னு சொல்லி அதே மாதிரி பண்ணியிருந்தாலும் நீ என்னை விட்டு போயிருப்ப ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ, நான் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இது வேறு, அது வேறுடி. இதுவும் அது ஒன்று தான் ஜிமின். இட்ஸ் எனஃப். நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுக்கோ இல்லையா? எனக்கு உன்னை தாண்டி பிடிக்கும் இல்லையா? நீ எல்லாம் செத்துருவோம் இல்லையா? ப்ளீஸ் இல்லையா, என் வீட்டில் போகாது அப்படின்னு ஜிமின்னு இப்போ அந்த பொண்ணு கையை அப்படியே பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு கையை உதறி விட்டுட்டு, நீ செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் போய் தாலி கட்டியிருக்கா. அவள் தான் உன்னோட ஒய்ஃப், நான் கிடையாது. இப்போ நான் உன் கூட இருந்தாலும் எனக்கு பேர் வேறு. இதோட இன்னும் மறந்துடு அப்படின்ட்டு ஜிமின் அந்த பொண்ணு தள்ளி விட்டு போகிறா. ஜிமின் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு ஜிமின், இந்த மாதிரி பின்னாடி வர வேலை வச்சுக்காத. இதுதான் உனக்கு கடைசி, போ இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஐயோ இல்லையா, ப்ளீஸ் இல்லையா, ப்ளீஸ் இல்லையா, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேலையா, சத்தியமாக சொல்கிறேன்டி. நான் இதுவரையும் அந்த பொண்ணு மேலே சுண்டு விரல் கூட பட்டிருக்காதுடி. மன்னிச்சிடுறி, நான் பண்ணியிருக்கூடாது தான். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிறான் ஜிமின். இப்போது அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு, இங்கே பாரு ஜிமின், நீ படித்தவன் தானே, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, உனக்கு காமன் சென்ஸ் இல்லை. இப்போ என்ன வந்து என்ன எமோஷன் சப்போர்ட்டா எல்லார்ட்டையும் வாங்குறேன். இப்போ நான் தான் இங்கே கெட்டவளா இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்போல்லாம் இல்லடின்ட்டு இப்போ ஜிமின் அந்த கண்ணை தொடச்சிட்டு, இங்கேப்பா நம்ம எதாவது பேசி தீர்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. நான் இன்னும் ஒரு 6 monthஸில் டிவோர்ஸ் ஆகிடும் எங்கள் 2 பேருக்கு. 6 months அது வரையும் உன் பொண்டாட்டி தானே? உன் சட்டப்படி அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு உன் பொண்டாட்டி தானே அவ. இப்போ நான் உன் கூட உன்கிட்ட பேசுகிறது இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா கூட ஒன்று எனக்கு கேவலமாக, ஒன்றும் இல்லை, என்ன கேவலமாக பேசுவாங்க. என்னால் அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியாது. எதுக்கு நான் எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் என்ன படிக்கணும்? இதோட இதை முடிச்சுக்கலாம். எனக்கு ஒன்று பிடிக்கல. இதை நான் எப்போயோன்ட்ட சொல்லியிருக்கணும். எப்போயோ சொல்லியிருக்கணுமா? ஆமாண்டா, எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல. இப்போல்லாம் நீ ரொம்ப என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற. எனக்கு அதே பிடிக்கல. இப்போ இது எனக்கு நீ வேண்டாம், அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டா. இப்போ ஜிமின் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. மழை பெய்யுது. இப்போது மழையில் அவ்வளோ மழை நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து கடைக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ அம்பர்லாக்குள்ளே சிரித்து பேசிக்கிட்டே வரீங்க. வயன், உனக்கு நிஜமாகவே இந்த ஊரை பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்காவா? விட்டால் நான் எங்கேயாவது நான் அமெரிக்கா போக கூட ஆசைப்பட மாட்டேன்டி. இங்கே எல்லாமே இருக்குடி. அப்பா, எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா தொல்லை இல்லை, என் அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலாம், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே வருவோம். உங்கள் ஃப்ரெண்டு, அது அது உன் ஹஸ்பண்ட் மாதிரி இல்லை, அவர் பேர் ஜிமின் தானே, அவர் மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாவ. அவர் ஏன்டி இங்கே இருக்க போகிறாரு?
அவர்லாம் நல்லா இருக்காதுன்ட்டு நீங்கள் அவளை பார்த்து பேசியிருக்கோம். இல்லடி இங்கே பாருடி மலையில் நின்றுட்டுருக்காரு பாரு அப்படின்ட்டு காமிக்கிறா. ஸோ நீங்கள் இருந்து சரி ஜமீன் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இருக்கிறோம் தூரம். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அவரை மாதிரி தான் இருக்குது, ஏன் மலையில் இப்படி நனைஞ்சு ஒரு மாதிரி நிற்கிறாரு, என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போது செம்மையாக வண்டிலாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு அந்த மலையில். இப்போ ஜெய்மின் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னங்க 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 பண்ணுறீங்க, வண்டி போயிட்டுருக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஏன்டி அவர் லூஸ் தனமாக பண்ணிகிட்ருக்காரு, இப்போ ட்ரக்கு வருதுடி அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கையில் இருக்கிற க்ளோசரிஸில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ அப்படியே அந்த மலையில் ஓடுறீங்க. ஒயின் ஒயின் ஏன் ஒயின் நீ போகிற இரு ஒயின் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி ஓடி வரா. இப்போது ஜிம்மின் கரெக்டாக ரோடு அப்படியே ஸ்டாப் ஆகிட்ட நடுவில். இப்போ ஒரு ட்ரக்கு வந்திருக்கோம், நீங்கள் அப்படியே ஜிம்மினை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே வந்து உங்கள் மேலே விழறான். 2 பேரும் அந்த ரோட்லேயே சைடில் அப்படியே உருள்றீங்க அங்கேயே. இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் 2 பேரும் எழுப்புறா. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, ஏங்க அந்த வண்டி இடிச்சிருந்தா என்னங்க ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே ஜிம்மின் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஏங்க நீங்கள் கவனிக்கல பாருங்க வண்டிலாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மின் வந்து அவன் ஐஸ்லாண்ட்லேயே ட்ராப் ஆகுது, பட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல பிகாஸ் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போது ஜிம்மின் வந்து நான் உன்னை காப்பாற்ற சொன்னேன்னா எதுக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி வாலில் வச்சு அப்படி நசுக்கிறான். நீங்கள் வந்து என்னங்க விடுங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஜிம்மின் என்னங்க பண்ணுறீங்க, லூஸ்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவளை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இழுக்கிறான். நீங்கள் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து இப்போ நான் கேட்டேனா, என் வாழ்க்கையில் உன்னை வர சொல்லி கேட்டேனா, உன்னால தான் எல்லாம், உன்னால தான் நான் கேட்டேனா, என் லைஃப்பில் எதுக்கு நீ வந்ததால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நீ மட்டும் என் லைஃப்பில் வராமல் தானே இப்போ எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்ப தெரியுமா? என்னை விட்டு அவள் போயிருக்க மாட்டா, என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி உங்கள் கழுத்தை பிடிச்சி நினைக்கிறான். நீங்கள் வந்து ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி நீங்கள் லிட்ரலி உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜெமின் அப்படியே கையெடுத்துட்டு இங்கே பாரு வாயின், உன்னால தான் இப்போ என் லைஃபே இருண்டு போயிடுச்சு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்ட்டு இப்போ ஜிம்மின் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். எங்கள் வந்து அப்படின்னு இருமிட்டே அங்கே அப்படியே உட்காந்துட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒயின் உனக்கு ஒன்றாவில் ஒயின், ஏன்டி அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் இன்னும் பேசியே வரல, உங்களுக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சி நடிச்சிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் என்னடி பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலடி, அவர் எதோ சொல்கிறார் எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க, அவன் போயிட்டான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இப்போது தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஹே ஒயின், நான் தான் அப்போவே சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு யாருமே நான் அஃபேர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னடி சொல்கிற அப்படின்னு தான் அவர்கிட்ட அன்றைக்கே சொல்லியிருப்பார். என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார் தெரியுமா, என்னை ஜிம்மின்னு கூப்பிட சொன்னார். நான் அப்போ பேசின அவருக்கும் இப்போது ரோட்டில் நடந்துக்கிட்ட அவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா. என்னால் தான் அவர் லைஃப் போயிடுச்சுன்றார், எனக்கு ஒன்றுமே புரியலடி. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து உங்களை பார்க்குறா, எனக்கு ஒன்றுமே புரியல, இதுவரையும் நான் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை தான் நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன், இப்போ இவரையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்ல, யாருன்னே இவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகிறீங்க. லூசுத்தனமாக பேசுறியா வாயின் நீ? இல்லை எனக்கு புரியல, அவன் ஆம்பளை பையன் தானே, அவனுக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் அப்பா அம்மாட்ட எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, நான் இன்னொருத்தையும் லவ் பண்ணுறேன், எனக்கு அவள் தான் வேணும்னு பேச தெரியல. இப்போ ஒன்று வந்து கழுத்து நினச்சி கொலை பார்க்குறான், என்ன இதெல்லாம் அப்படின்றப்ப உங்கள் ஃப்ரெண்டு கத்துறா. நான் அவர் என்னடி பண்ணுவார், பைத்தியம், உன் வாழ்க்கை தான் இப்போ நான் ரோட்டில் நிற்கிது, உனக்கு புரியுதா? உன்னால் இப்போ உங்கள் அப்பாக்கிட்டையும் போக முடியாது, இவங்ககிட்டையும் உன்னால் வாழ முடியாது, அதை பற்றி நீ யோசிக்கவே மாட்டல. ஏன்டி இப்படி இருக்கிற நீ? மற்றவங்கள பற்றி யோசிக்க நிறுத்தி ஃபஸ்ட்டு உன்னை பற்றி யோசி, உன் லைஃப்பை பற்றி யோசி, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி. அதை விட்டு என்னால் தான் அழுவாத வாயின், எனக்கு அப்படி பழான்னு அரைஞ்சிருவேன்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கத்துறா. இப்போது உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன்ட்டு. ஸோ இப்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜிம்மினோட அப்பா அம்மா நிற்கிறாங்க, ஃபுல்லாக அவங்களும் நனைஞ்சு போயிருக்காங்க. அங்கிள் ஆண்டி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. நீங்கள் ஏந்தி நிற்கிறீங்க. இப்போது
ஃபைன், எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு ஜிமினோட அம்மா உங்ககிட்ட வராங்க. அத்தை, மாமா அப்படின்றீங்க நீங்கள், என்ன சொல்லாமல் அது என்ன இப்போ உங்களுக்கு அப்படியே கை பிசைஞ்சு நிற்கிறீங்க. அவங்க வந்து இப்போ அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு, சாரிம்மா மழையில் நனைஞ்சிட்டோம் நாங்கள் 2 பேரும், டவல் தெரியா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அத்தை நீங்கள் ஒரு ஃபோன் கூட, அதுவும் எல்லாம் இந்த இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கிறாங்க ஜிமினோட அப்பாவை. இவர் தான் அவங்க 2 பேருக்கு சர்ப்ரைஸ் தரலான்னு பார்த்தாரு. அம்மா எங்கே என் பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது 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 வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும், அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு ஆண்டி, வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. கொஞ்சம் டீ போட தெரியான்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்புறம் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. சரி, இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் நீங்கள் வந்து என்னடி பண்ணுறது இவங்க அப்பா அம்மா வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமட்டார், அவர் என்னமோ வந்துட்டு இப்படி பேசுகிறேன்னு ஒன்றுமே பண்ணுறது இல்லடி, பயமாக இருக்குடி, என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி படன்றீங்க. வயன் இரு ஃபஸ்ட்டு காமாகு, பயப்படாத, மூஞ்சிலே தெரியுதுடி திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு, கம்மனு ரெடின்ற மாதிரி அவள் சொல்கிறா. காம் டவுன் மூச்சில் விடு, ஓகே, ஃபோன் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோனை வாங்கியே போங்க. ஜிமினுக்கு தான் ஃபோன் பண்ணுறான் உங்கள் ஃப்ரெண்டு, ஃபோனே எடுக்கலை. ஒரு ஃப்ரெண்டு நம்பர் தான் உனக்கு தெரியுமா? ஐயோ வயன் டியூப் லைட்டாக இருக்கே நீ. சரி இரு, நான் போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அம்மாட்ட அவங்க ஃப்ரெண்டு நம்பரை கறந்துட்டு வரேன். நீ டீ போடு, பொறுமையாக பேசிக்கலாம், சமாளிச்சிக்கலாம், ஓகேவா? உங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் அந்த விஷயம் போகாது, இவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாது. நீ பயந்து தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாத. எங்கள் அப்பா புதற்குள்ளே இல்லைன்னு நீயே சொல்லிடாத, புரியுதா? சிரித்த மாதிரி ஃபேஸ் வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்களை நல்லா காம் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரா. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டி ரொம்ப நேரம் ஆச்சு ஜிம்மின்னு போய், அவர் ஃபோன் பண்ண எடுக்கலை, அவர் ஃப்ரெண்டு நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோடனே அவங்களும் இந்த நம்ஜுனோட நம்பர் தராங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு குடுன்னு ஓடி வந்துட்டு அவள் பேல்கனில் இப்போ நம்ஜுனு தான் ஃபோன் பண்ணுறா. ஸோ ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்கு நான் வந்து ஃப்ரெண்டுன்னு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ கிளாரா என் பேரை வச்சுப்போம் அப்படி, ஓகேவா? இப்போது கிளாரா வந்து நம்ஜுனுக்கு கால் பண்ணோன்னே, ஹலோ யார் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறேன். ஹலோ சார் நீங்கள் நம்ஜுன் தானே அப்படின்ற மாதிரி இப்போ கிளாரா கேட்டோன்னே, ஆமாம் நான் நம்ஜுன் தான். நீங்கள்? நான் வயனோட ஃப்ரெண்டு கிளாரா பேசுகிறேன். வயன்? எந்த வயன்? ஜிமினோட ஒய்ஃப். சொல்லுங்கள் என்ன விஷயம்? சார் ஒரு கொஞ்சம் பர்சனலாக பேசணும், தனியாக இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் தனியாக தான் இருக்கேன்னு இப்போ நம்ஜுன்கிட்ட வந்து அந்த ரோடில் நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறா கிளாரா. இப்போது ஜிமினோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, எங்களுக்கு 2 பேருக்கு என்ன பண்ணே தெரியல, நீங்கள் கொஞ்சம் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வர முடியுமா சார்னோடனே, கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் எதாவது சமாளிச்சிக்கோங்க, நான் இன்னும் ஒரு 2 hours கூப்பிட்டு வந்துடுறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. கிளாரா சரி ஓகே அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணிட்டு பொங்கிட்ட வரா. என்னடி சொன்னார்? நான் பேசிட்டேன், 2 hours கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. பாண்டிருக்கு இப்போ தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்க, கொஞ்சம் அப்படியே டைம்ஸ் இப்படி ஸ்கிப் ஆகுது. இப்படி நம்ம நம்ஜுனுக்கு காமிச்சா நம்ஜுன் வந்து ரொம்ப நேரமாக நம்ம ஜிம்மினை தேடிட்டு இருப்பார், எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு, பின்னாடி ஜேகே உட்காந்துருக்கான். அவன் எங்கே போனானே தெரில, அவங்க என்னாச்சுன்னே தெரியல. நீங்கள் சொல்லலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அந்த பொண்ணு வீட்டுக்கு எதாவது போயிருப்பானா? இவங்க சொல்கிறதுலாம் பார்த்தா நீங்கள் சொன்னது நடந்துருச்சு போலையே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நான் இதுக்கு தாண்டா சொன்னேன் ஃபஸ்ட்டே, அப்போ பின்னாடிலாம் உன்னை போக விடாத, இதுதான் கடைசியில் நடக்கும்னு கேட்டியாடா நீ? கடவுளே, இப்போ இந்த விஷயம் மட்டும் ஜிம்மினோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு பக்கம் தயாங்கும் நம்ம ஜேயோப்பும் தேடிட்டு இருக்காங்க, ஒரு சைடு நம்ஜுனும் ஜேகேவும் தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ தேடி ஃபைனலி வந்து ஜிமின் வந்து ஒரு பாரில் வந்து ஜிமினோட ஃப்ரெண்டு பார்த்துருப்பான். ஸோ ஜிமினோட எல்லா ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி கேட்டு ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது நம்ஜுன் அந்த பாருக்குள்ளே போனால் அவன் அப்படியே ஃபுல்லாக ஒரு டேபிள் ஃபுல்லாக சரக்கு அடித்து காலியாக வச்சுருக்கான். டே பாடே, என்னடா பண்ணி வச்சுருக்க நீ? ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற நீன்ற மாதிரி கேட்குறாரு. நம்ஜுன் நீங்கள் தானே? அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்குது, ஆனால் சிரிச்சுக்கிட்டே, ஜேகே மச்சான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா, என்ன வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாடா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அழுகிறான். டே அழாதரா ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணவும், இப்படி அழுதா இதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கேயாவது என் பேச்சு கேட்டியா? ஏதோ சொன்னேன், ஏதோ பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி பேசினேன்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ஜுன் நம்ம கத்தவும். விடுங்க அவனுக்கு ஏதோ மன உடச்சலில் இருக்கான், பிடிச்சிருக்கான், விடுங்க. என்ன டே இவன் மட்டும் அன்னைக்கு சொன்ன மாதிரி கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அன்றைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு கேரக்டர் எனக்கு சரியாக தெரியல, அவளை பற்றி நான் தப்பாக கேள்விப்படுறேன், வேணா கேட்டேனா நான்? இவன் ஏதோ பெரிய பருப்பு மாதிரி என்கிட்ட பேசினான் அப்படிமா நம்ஜுன் சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒரு பேர் பாட்டில் எடுத்து நம்ஜுன் அடிக்க போகிறான். டே என்னடா பண்ணுறேன்? அடிடா அப்படின்னு நம்ஜுனுக்கு முன்னாடி போகிறாரு.
லியா பற்றி தப்பாக பேசாதீங்க. டே முட்டாள் முட்டாள், உனக்கு புரியுதாடா? உன் தள்ள மிளகா அரைச்சிட்டு இருந்திருக்கு, அது உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்கிறார். வேணாம். என்னடா வேணாம்? என்னடா வேணாம்? என்ன உனக்கு நல்லது சொல்லணும்னா என்னையும் அடிக்க வரல ஜிமின்? பார்த்துக்கிறேன், நான் எங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, என்றைக்கு இருந்தாலும் இதை நினச்சி நீ ஃபீல் பண்ண. அன்றைக்கே சொன்னார், அப்புறம் நம்ம தேவையில்லாம அடிக்க போயிட்டோம், அந்த பொண்ணு லைஃப் நமக்கு எடுத்துகிட்டு நீ யோசிப்ப, நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கடா அப்படின்ட்டு. இப்போ ஆரம் வந்து போயிடுறாரு. இப்போ ஜிமின் வந்து ஜேகே கிட்ட புலம்பிகிட்ருக்கா. ஏன்டா அவர் பண்ணுறாரு, அவர் நான் என்ன ஃபீல் பண்ண புரிஞ்சிக்க மாட்டுறாருடா, நான் என்னடா தப்பு பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயந்தான் அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்தவும், ஏய் என்னடா நானும் பார்த்துக்கிட்டே ஏதாவது குடிச்சிருக்கேன் கம்முன்னு இருந்தால் என்னங்க எல்லாத்துக்கு காரணம் வயன்? ஏன் உனக்கு வாய் இல்லை? உன் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன்? நீ ஆம்பளை பையன் தானே, சொன்னால் உனக்கு என்ன? நீ சொல்லாமல் அந்த பொண்ணு வாழ்க்கை இப்போ நீ தான் கெடுத்துட்டு உட்காந்துருக்க ஜிமின். ஏய் ஆமாண்டா, எல்லா தப்பு என் மேலே தான், நான் ஒருத்தன் தான் எல்லாம் காரணம் தானே. இங்கே பாரு, நீ போதையில் இருக்க, தயவு செஞ்சு இப்போ உன் வீட்டுக்கு போ, என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். உன் அப்பா அம்மா வந்திருக்காங்கடா, வந்தா நான் என்ன பண்ணணும்? நான் போயிட்டு அவ கூட குடும்பத்தை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறான். டேய் நீ உன் வாழ்க்கையை எக்கேடா போ, நாசமாக போ, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத, அட்லீஸ்ட் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிற வரைக்கும் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமினும் எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வரான். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஜிமின் எதுவுமே வாய் தந்திருக்க மாட்டான். அவங்க அம்மா அப்பாவும் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா எப்படி இருக்கணுன்னே, ஆன்ட்டி இல்லை பசங்களுக்கு வந்து பார்ட்டி கொடுத்தாங்க, கொஞ்சம் குடிச்சிட்டான் அதான் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறீங்க ஜிமினை பார்த்து. வாயின் கூட்டு போமா அவனை அப்படின்னே, என்ன அண்ணா நீங்கள் படுக்க வச்சுருங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஜிமினோட அம்மாவுக்கு இது ரொம்ப மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறான் நடந்துக்கிற, பயப்படுறான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அவன் பக்கத்தில் அப்படியே கணவர் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இப்படியே வந்து விடிஞ்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு ஜிமின் தான் எழுந்துக்கிறான். நீங்கள் சேரில் உட்காந்துருப்பீங்க, அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. தலைவலிக்குது அப்படின்ட்டு அவன் தலையை பிடிச்சிட்டு ஏந்து உட்காந்து பார்த்தா பக்கத்தில் நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க. அவன் உங்களே பார்க்குறான். அவனுக்கு நேற்று நடந்ததில் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அவன் அப்படியே அவங்க கழுத்தை பார்த்தா அவங்க கழுத்தை பிடிச்சிருப்பான்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்கும். இப்போ ஜிமின் எதுவுமே பேசாமல் அவங்கள வந்து ஏய் ஏந்திர அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வந்து அப்படின்னு ஏன் முழிச்சுக்கிறீங்க? இப்போ அம்மா அப்பாட்ட தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னதுங்க அம்மா அப்பாட்ட தான் சொன்னியா? ஏன் நான் வரல, இதை கேட்டாங்களா? இல்லை நான் அதெல்லாம் சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஏந்து போயிடுறீங்க. வயன் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அந்த டோர்கிட்ட அப்படியே நிற்கிறீங்க. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. இப்போ ஜிமினும் அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீட்டில். அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரை அவனும் இருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் வெளியே கூட நீங்கள் பேசிக்க மாட்டேங்க, ரூமுக்கு வெளியே. அது ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இப்போ உங்களை பிடிச்சி வாய் நிமிஷம் வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அத்தை இருங்க, என்னாச்சு கிச்சனில் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லணே. உனக்கு ஜிமினுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஏன் நீயும் அவனை எதுவும் பேசிக்கூட மாட்டீங்க? அது அவர் தலைவலியில் இருக்கார், சரி நான் எதுக்கு பேசி அவரையும் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிக்கிறீங்க. இப்போ போய் சொல்கிறவன் நல்லா போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் அவன்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மா ஆண்டி இருங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன வாங்கி புரிஞ்சுக்கணும்? அவன்கிட்ட பேசக்கூட மாட்டான் அப்படின்னு அவனுக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆண்டி இது லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஸோ எங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ஸ்பேஸ் டைம் வேணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களும் இதை யோசிக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகினு 1 வீக் கூட ஆகலை, அதுக்குள்ளே நாங்கள் ஹாப்பி கப்புள்ஸாக எப்படி இருக்க முடியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு? அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 1 இயராக தேவைப்படும் ஆண்டி. இப்போ அவங்களும் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அவன் கிளம்புன அடுத்த செகண்ட் ஜிமின் வெளியே போவோம். ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து என்ன இல்லை, என்னால் உங்கள் வாழ்க்கை கெட வேணாம், என்னால் தான் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ இது, ஸோ நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு பாஸ்போர்ட் வீசா வரதுக்குள்ளே இது கொஞ்சம் அப்ளை ஆகிடும். ஸோ உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்து நான் அப்படியே அமெரிக்கா கிளம்பிடுவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து
இவன் எதுவுமே பேச சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு புரியுது உங்கள் கோவம் என் மேலே இருக்கிறது. என்னால் தான் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நான் எந்த தப்புமே தெரிஞ்சு பண்ணலை. நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் வெளியே போயிட்டான். நீங்களும் அப்புறம் கம்மன் ஆகிட்டுங்க. ஸோ ஜிமின் வந்து பாருக்கு தான் போகிறான். பாரில் போயிட்டு அவன் வழக்கமாக போகிற பார் தான். அவன் வந்து பார்க்குறான். லியா கூட இங்கே நிறைய தடவை வந்திருப்பான். அவனுக்கு அவளோட மெமரிஸாகவே இருக்குது. அவன் இப்போ குடிச்சிட்டு இருக்கான். இப்போ அங்கே இருக்கிற ஒரு பேரர் வந்துட்டு, ஜிமின் சார் என்ன நீங்கள் 2 பேர் தனித்தனியாக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். யார் தனித்தனியாக வந்திருக்கா? லியா மேம் அங்கே ஒருத்தர் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தனியாக வந்துருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறான். இப்போ ஜிமின் வந்து என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு ஜிமின் இப்போ கையில் வந்து சரக்கு பாட்டிலோட ஏந்து வரான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து அங்கே ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஹக் பண்ணிவிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் இதை அப்படியே பார்த்து நிற்கும். அவன் கை அப்படியே முறுக்குறான். இப்போ அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ ஜிமின் கொஞ்சம் கிட்ட போவோம். அவன் 2 பேசுறதுன்னு கேட்குது. எப்படியோ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இல்லையா, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கிஸ் பண்ணுறான் இப்போ லியாவை. ஜிமின் அந்த பாட்டில் அப்படியே கீழே போட்டான். அது அப்படியே உடையுது. ஜிமின்கான டியர்ஸாக வருது. இப்போ அந்த பையன் வந்து நீ உண்மையாக ஜிமினை லவ் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அந்த இப்போ லியா வந்து அந்த பையனோட ஹேரை வந்து சரி பண்ணிக்கிட்டு, யார் அவனை லவ் பண்ணா பிளட்டி ஃபுல். அவன் இந்த தலையாடி மாதிரி தெரியுமாடா, நான் என்ன சொன்னாலும் ஆமாம் லியா நீ சொல்லிதான் கரெக்டு, அதனால தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனை எனக்கு தேவைப்படுறப்போ பாய் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லாதப்போ யூஸ் பண்ணிக்கல. கடைசியில் நம்ம 2 பேருக்குள்ளேயும் அவன் இன்டர்ஃபியர் ஆகுறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே, ஓ அப்படியா, எனக்கு அவனை பிரேக்கப் பண்ண ரீசன் தேடிகிட்டு இருந்தேன், அவனே எனக்கு ஒரு ரீசன் உருவாக்கி கொடுத்துட்டான், அதான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே முன்னாடி வேகமாக போகிறான். போயிட்டு இப்போ லியாவை பிடிச்சி இழுக்கிறான். ஏய் யாரா நீன்ற மாதிரி அந்த பையன் சொன்னோன்னே இதெல்லாம் நான் பேச விரும்பல. இப்போ லியாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறாங்க. இப்போ அந்த லியாவோ ஜிமின் ஜிமின் விடு ஜிமின் என்ன ஜிமின் பண்ணிகிட்டு இருக்க அப்படிமா சொன்னோன்னே, என்னை பார்த்தா என்ன ஒன்று நீ சொல்கிறதான் கேட்க தலையடி பொம்மை தெரியுதான், நான் அவ்வளோ சீப்பாங்க உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ ஜிமினும் விடுன்ற மாதிரி சொன்னான். அந்த பையனை பிடிச்சி இழுக்கிறான். இப்போது ஜிமின் வந்து அவளை விட்டுட்டு அந்த பையனை போட்டு அடிக்கிறான். ஜிமின் நிறுத்து ஜிமின், எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டுலாம் அப்புறத்துக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே. அப்போவே அவங்க சொன்னார், நீ இதை யூஸ் பண்ணுற, நீ என் தலையில் மிளகா அரைக்கிறேன்னலாம். நான் அப்போலாம் நம்பாமல் அவர் அடிக்க போனேன்டி உன்னால். எனக்கு பிடிச்சவங்களாம் உனக்காக விட்டுட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை தூசி மாதிரி ஊற்றி விட்டுட்டு இவன் கூட சே இவ்வளோ கேவலமான கேரக்டரா நீ அப்படின்னுமா சொல்கிறான். இங்கே பாரு என் கேரக்டர் பேச தகுதி உனக்கு இல்லை. முன்னாடி தகுதி இல்லை தான் ஒருத்தங்க நின்று கிஸ் அடிச்சிட்டு இருக்கிறியே, இதான் உன் தகுதி. அதனால் அந்த பொண்ணையும் நான் ஹர்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஜிமின் அப்படியே பேசிட்டு அவன் வெளியே வந்துடுறான். இப்போ ஜிமினுக்கு அப்படியே ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது ஹார்ட்டு. வெளியே வரான். இன்றைக்கும் மழை பெய்யுது. இப்போ ஜிமின் அப்படியே வந்து அந்த மழையில் நடந்து வரும்போது இப்போது ஜிமினுக்கு வந்து ஒருத்தங்க கொடை பிடிக்கிறாங்க. ஜிமின் அதை பார்க்குறான். நம்ம ஆரம் தான். இப்போ ஆரம் வந்து நான் பண்ணதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இப்போ அப்போ அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். ஜிமின் ஆரம்ப ஹக் பண்ணிவிட்டு இந்த மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னப்போ நான் கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறான். இப்போ ஆரமும் சரி அழாத அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம காலைல வெளில போவோம். அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமின் ரொம்ப அழுகிறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஆரம் வந்து இட்ஸ் ஓகே எல்லாம் சரியாயிடும் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ஜனும் அவரை கூட்டிகிட்டு ஆரம்போட வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போது ஜிமின் வந்து ஈரமாக உட்காந்துருக்கோம். அவர் டவல் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு போய் காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ ஜிமின் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணி திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஏன்னா அவன் நம்ஜுன் அடிக்க போயிருக்கான், அவ்வளோ பேசியிருக்கான். இருந்தாலும் நம்ஜுன் தான் இப்போ வந்து நிற்கிறாரு. அவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அவன் சைலண்ட்டாக இருக்கவும் இப்போ லியா வந்து ஜிமினுக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பா. அது அவன் கையிலே தான் இருந்திருக்கும். இப்போ ஆரம் அதை பார்த்துட்டு முதல்ல அந்த கையில் இருக்கிற ரிங்கை தூக்கு ஏறி அது தூக்கி போட்டாலே உன் வாழ்க்கை நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவனும் அந்த ரிங்கை கலட்டுறான். அவனுக்கு அதுவாக மனசே வரல அது கலட்டுறதுக்கு. என்ன இவ்வளோ பட்டு நீ திருந்த மாட்டியான்ற மாதிரி நம்ஜுன்னு கேட்டோன்னே அதை கலட்டி அங்கே இருக்க டஸ்ட்பின் மட்டும் தூக்கி அடிக்கிறான். இப்போ
நான் சொல்கிறத கேட்டிருக்கலாம் அப்போவே அப்படின்னுமா சொன்னோன்னே இப்போ அவன் மறுபடியும் ஆரம்பே பார்க்குறான். சரி சரி நான் எதுவும் சொல்லலை அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இங்கே பாரு நான் சொல்கிறது இப்போயா தெளிவாக ஒழுங்கா கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு நீ ஒயின் கூட வாழாம் போதும் உன்னோட பிரச்சனை. அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியாவது இரு. அவள் ஆசைப்படுறதையாவது பண்ணு. நீ அவன் கூட வாழ வேணாம். அவன் உன்கிட்ட கேடுது என்ன, இங்கேருந்து அமெரிக்கா போகணும். அதுக்காக அவளுக்கு அதை மட்டும் பண்ணி அவளை அமுச்சு வச்சிரு. ஏன்னா நீ தானே சொன்ன உன்னால் தானே வாழ்க்கை கெடுதுன்னு. அப்படி சொன்னோன்னே காலையில் நீங்கள் பேசுனது ஜிம்மினுக்கு ஞாபகம் வருது. அவங்க நான் எல்லாருமே ஹர்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அப்படியே தலை வெட்டிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ காதலுக்கு கண்ணு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனால் உனக்கு மூளையே வேலை செய்யலைன்றது உன் விஷயத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், புரிஞ்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயின் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. அவளை இதுக்கு மேலே ஹர்ட் பண்ணாத. நான் உன்னை ஒயின் கூட வாழுலாம் சொல்ல மாட்டேன். இது உங்கள் 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த அப்பாவியான பொண்ணை ஹர்ட் பண்ணாத. என்கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொன்னான், இது வரையும் அவளுக்கு அப்பா பாசம்லாம் இருந்ததில்லை, அவள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவளை ஒழுங்காக ட்ரீட் பண்ணதில்லை அப்படின்னு. நீயும் அவளை அப்படி ட்ரீட் பண்ணனா அவள் என்ன பண்ணுவா சொல்லு? அவள் லைஃப்பில் எல்லா முடிவுமே சுற்றி இருக்கவங்க எடுத்துட்டீங்க. அவள் ஆசைப்படுற ஒரு விஷயம் கூட நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வையேன், அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. பெற்றவங்க தான் புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் உன்னை நம்பி இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய சென்னைக்கு வந்திருக்கா. நீயும் அவளை புரிஞ்சுக்காமல் அப்படி ஹர்ட் பட்டு வந்திருக்க. அவள் என்ன பண்ணுவா சொல்லு? அவளுக்கு இங்கே யார் தெரியும்? அவளுக்கு என்ன அட்லீஸ்ட் அவளுக்கு இங்கேருந்து வெளியே போன ரிட்டர்ன் வர தெரியுமா? ஸோ இப்போ ஜிமினும் அதை பற்றி யோசிச்சுட்டு சரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆரமும் அதுக்கு ஒரு வேலைக்குன்னு கிளம்பிட்டாரு. இவன் வீட்டுக்கு தான் வரான். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? ஜிமின் வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. இப்போ நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் நின்றுட்டுருக்கான். உள்ளே வாங்க. ஆக்சுவலி நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே முன்னாடி போவோம் ஒயின் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு சோகம் கூட இல்லை. நான் வந்துட்டு ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லுங்கள் ஜிமின் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு என் மேலே எந்த கோவமும் இல்லையா? இப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கவும் சொல்லு. உனக்கு என் மேலே கோவம் வெறுப்பு எதுவுமே இல்லையா ஒயின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஏன் கோவப்படணும் அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. இல்லை நான் அவளை பேசினேன், ரோட்டில் அப்படி நடந்துக்கிட்டேன். அதை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை எனக்கு அதில் பெருசாக ஒரு பெரிய அஃபெக்ட்லாம் ஆகலை. இதை விட நான் மோசமாக தான் எங்கள் அப்பா டாடிலாம் வாங்கியிருக்கேன். இது எனக்கு பெருசாக தெரில ஜிமின். எப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்கள் லைஃப்பில் நான் இல்லை, என் லைஃப்பில் நீங்கள் இல்லை. அப்புறம் எதுக்கு? நான் கொஞ்ச நாள் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போவோம். ஜிமினுக்கு ரொம்ப வலிக்குது மனசு. நான் எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணி தான் இப்படிலாம் பேசுவா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஜிமினுக்கு ஃபுட்லாம் பரிமாறுறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். நான் இதுவரையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நான் இவ்வளோ தூரம் பண்ணியும் எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தெரியாதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு கூட்டு வந்திருக்கீங்க, என்னை அமெரிக்கா அனுப்ப போகிறீங்க, உங்களுக்காக நான் சாப்பாடு கூட செஞ்சு தரலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஜிமினும் சிரிக்கிறான். இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்பா கேளு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு கேட்குறான். உங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் சாப்பாடு அப்படியே வச்சுட்டான், உங்களை பார்க்குறான். இல்லை தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை நான் வேணா அவங்ககிட்ட பேசவா? இங்கே பாருவேன், என் லைஃப்பில் இப்போ யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். எனக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பணும். புரியுதா? இதுக்கு மேலே தான் பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 3 வீக்ஸ் போகுது. ஸோ ஜிமின் உங்களுக்கு நல்லாவே பேசுகிறான். அவன் கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ ஓரளவு ஓகேவாயிட்டான். என்னால் அப்பப்போ ஜிமின் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடுவான். இது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பீங்க. ஸோ அப்படியே மந்த்ஸில் ஸ்கிப் ஆனால் இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 6 months ஆகிடுச்சு. உங்களுக்கு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி நல்ல விஷயம் இல்லையா வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வீசா கிடைக்கவே இல்லை. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கணும், நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. எல்லாமே ரொம்ப தள்ளி போகுது. உங்களுக்கு அதே செம வெறுப்பாக இருக்கும். இப்போ நீங்களும் ஜிமினும் கேம் விளையாடிட்டு இருப்பீங்க. ஜிமின் எனக்கு தெரிஞ்சு
எனக்கு நான் தான் இதில் ஜெயிப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக அந்த கேமில் சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜிமின் தள்ளி போ ஜிமின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மினை தள்ளி விட்டுட்ருக்கான். அவன் உங்கள் மேலே தள்ளி விட்டு 2 பேரும் உருண்டு புரண்டு இப்போ அந்த கேமில் ஜெயிக்க பார்க்குறீங்க. இப்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஜிமின் வந்து ஓயே நீங்கள் கூட அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் இருக்கிற அந்த இதை வாங்க வரும்போது உங்கள் பக்கத்தில் வந்திருப்பான். முடியாதுன்ற மாதிரி நீங்கள் திரும்பி இருப்பீங்க. 2 பேரும் க்ளோஸாக இருந்ததில் அப்படியே 2 பேர் லிப்ஸும் இப்போ உரசுது. 2 பேரும் அப்படியே ஸ்டக் ஆகிட்டீங்க. இப்போது ஜிமின் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஷாக்கா. அவன் உங்களே பார்த்துட்ருக்குறான். 2 பேரும் கையில் இருக்கிற அது கீழே போட்டுடுறீங்க. இப்போ ஜிமின் வந்து சாரி அப்படின்னொன்னே நீங்கள் வந்து கண்ணு முடிக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்கள் லிப்ஸை பார்க்குறான். இப்போ ஜிமின் வந்து நான் உனக்கு கேட்பா அப்படின்றான். அப்படின்றீங்க. இன்னும் அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கான். அவன் ஹேண்ட் இப்போ உங்கள் வெஸ்ட்டுக்கிட்ட வருது. ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒரே ஒரு கிஸ் பண்ணிப்பா அப்படிமா கேட்குறான். உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. நீங்கள் இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அப்படியே இப்போ கொஞ்சம் கிஸ் பண்ணுறாங்கள, அவ்வளோதான் உங்கள் ஹார்ட்டை விட்டு வெளியே வந்து விழுந்துடும் போடல, அப்படி பக்குன்னு அடிக்குது. இப்போ ஜிமின் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தள்ளி வந்து உட்காந்துக்கிறான். வந்து ஜிமின் ட்ராப் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவன் திருப்பிக்கவும் அவன் கிஸ் பண்ண அதே பொசிஷனில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போது ஜிமின் வந்து வைன் அப்படின்றான். அப்படின்றீங்க நீங்கள். எனக்கு ஐயோ எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் போய் ஏதாவது சமைக்கிறேன், உனக்கு எதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறீங்க. வந்து வைன் அப்படின்றான். இல்லை இல்லை எதுவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. மூஞ்சி இப்போ கையில் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் இப்போ ஷையாகுறீங்க. அவன் ஏற்றி கிச்சனுக்கு போயிடுறான். அவன் கிச்சன் நின்று தனியாக சிரிச்சிட்டு இருக்கிறான். இப்போது உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணார் அவர், இப்போ என்ன பண்ணார், கிஸ் பண்ணார்ல, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பதறீங்க. போச்சு எனக்கு கிஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த இப்போ சோஃபாலே உருண்டுட்டுருக்குறீங்க. இப்போது ஜிமின் வந்து நான் எதுக்கு இப்போ அவளுக்கு கிஸ் பண்ணேன், ஐயோ ஜிமின் என்னடா பண்ணி வச்சுருக்க, என்னடா நினைப்பான் உன்னை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஒன்று நின்றுருக்கான். ஸோ இப்போ ஜிமின் வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரான். அவன் வந்து உங்கள் மூஞ்சே பார்க்கல, ஜூஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நீங்கள் வந்து போச்சுன்றீங்க. இப்போது என்ன நான் கிஸ் தான் பண்ணேன், நான் வேறு எதுவும் பண்ணலை அப்படின்றான். போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் என்னடி போச்சு, இப்போது முத்தம் தண்ணி கொடுத்தேன், கற்பள்ளி அடிச்சிட்டா உன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். போச்சு அப்படின்றீங்க நீங்கள். மறுபடியும் என்னடி போச்சு அப்படின்றமா கேட்குறான். போச்சுன்றீங்க. எனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. என்ன போச்சு இப்போது, யார் ஊர்வலத்தில் பண்ணாத பண்ண, நீ என் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக போகிறேன் அப்படின்றீங்க. அப்படின்றேன். இப்போது ஆமாம் நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணீங்கல்ல, அப்போ எனக்கு ஐயோ அப்படின்றீங்க. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இப்போது ஜிமின் தள்ளி கை வச்சுட்டு உட்காடுறான். போச்சு, நான் இதுக்கெலாம் இன்னும் ரெடியாகவே ஆகலை, எனக்கு அது விருப்பமும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முட்டாள் நீலாம் படித்து போனாடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன திட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோடனே சத்தியமாக சொல்லு, நீ இப்போ நிஜமாக காலேஜ்லாம் போய் படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். படித்தேன், கோ எஜுகேஷன் படித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிழிச்சிருக்கா அப்படின்றான். ஏன்டி கிஸ் பண்ணால் எப்படி குழந்த பிறக்கும், முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன அப்படி தான் சொன்னாங்க, கிஸ் பண்ணால் குழந்தலாம் பிறக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து இப்போ சிரிக்கிறான், பயங்கரமாக சிரிக்கிறான். லூஸு, உன்னை வச்சு நல்லா ஓட்டியிருக்கிறாங்க, நீ அதை நம்பிட்டு உட்காந்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது அது உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. லூஸு அப்படின்ற மாதிரி சிரித்த உடனே எங்கே பாருங்க, நான் மட்டும் ப்ரெக்னென்ட் ஆனேன், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க மேலேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கொடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மில் ஷோல்டரே அடிக்கிறீங்க. எப்படி கிஸ் பண்ணால் குழந்த பிறக்கும், அதெல்லாம் பிறக்காதவன் முட்டாள், அதெல்லாம் கிடையாது அப்படிமா சொல்கிறான். நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 3 months பார்க்கலாம்,
ஆ எனக்கு மட்டும் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கணும், அப்போது நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உங்கள் தலையிலே தட்டிட்டு போய் போய் வேறு வேலை பருவான்ற மாதிரி போயிடுறான். ஜிமினுக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் டேஸும் போகுது, நீங்கள் டெய்லியும் செக் பண்ணுறீங்க. இதை ஜிமின் பார்த்துட்டு லூசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் பாருங்கள் இப்போ சிரிக்காதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் 3 months ஆகுது, நீங்கள் ப்ரெக்னென்ட்லாம் ஆகலை. ஆமாம் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ரெஸ்ட் ரூம் கிட்ட ஜிமின் வந்து டோரில் சாஞ்சிட்டு நான் சொன்னது உண்மையாச்சா அப்படின்றான். யாருக்கிட்ட நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை நீ தான் டெய்லியும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு தான் செக் பண்ணுறியா, அதான் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஜிமின் சிரிக்காதீங்க ஜிமின்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமினோ சரி இப்போ புரியுதா, கீஸ் பண்ணால் குழந்த பிறக்காது. அப்போ எப்படி குழந்த பிறக்குன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் இப்போ உங்கள் டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறான். அதுக்கெலாம் நீ இதை ரெடி ஆகலன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குற அப்படின்றான். ஆமாம் நான் ரெடி ஆகல, இருந்தாலும் இப்படி இங்கே நான் மறுபடியும் கலாயக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாது, ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ப்ராக்டிக்கலாக பண்ணணுமா, அதுக்கு எது எக்ஸாம் எழுதணுமான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் வந்து மறுபடியும் சிரிச்சிட்டு ப்ராக்டிக்கலானா இங்கே வாயேன் அப்படின்றான். அப்படின்ற மாதிரி நீங்கள் கிட்ட வரீங்க. அவன் இப்போ அப்படியே உங்கள் வெஸ்ட்டு பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன், அப்போ உனக்கு புரியும் அப்படின்றான். நீங்கள் இப்போ அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படி கொஞ்சம் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். மறுபடியும் நீங்கள் மறுபடியும் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்கள் ஃபுல்லாக அவங்க நெக் வரையும் கிஸ் பண்ணுவோம். என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது ஸ்டெப் 1 அப்படின்றான். ஓ அப்படின்றீங்க. இப்போ உங்களை அப்படியே பெட்டிக்கிட்ட தள்ளிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இது ஸ்டெப் 3 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் அப்படின்றீங்க. இப்போது அவன் அப்படியே வந்து உங்களை பெட்டில் ஓவர் பண்ணிட்டு உங்கள் மேலே வரான். இது ஸ்டெப் 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். வந்து என்னங்க பண்ணுறீங்க அப்படின்றீங்க. இது ஸ்டெப் 5 அப்படின்றான். வந்து ஜிமின் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னோடனே அவன் ஹேண்ட் இப்போது அப்படியே கொஞ்சம் உங்கள் ஹிப்பு கீழே போகுது. ஜிமின் என்ன பண்ணுறீங்க, இதுதான் ஃபைனல், இங்கே தான் ஃபைனல் டச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை டச் பண்ணுவோம். அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன் உட்காந்துக்கிறீங்க, என்ன அப்படிமா கேட்குறான். இல்லை எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் எதையும் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க விரும்பலை, கேட்கவும் விரும்பலைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்து ஆனால் நீ என்னை ஏற்றி விட்டுட்டு எப்போ எனக்கு பண்ணணுமே அப்படின்றான். அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்துட்டு இப்போ உங்கள் சிக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். நீங்கள் வந்து அவனை அப்படியே பார்க்குறீங்க. நீ நிஜமாகவே இன்னசென்ட்டாக இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியா அப்படிமா கேட்குறான். நான் 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 என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது சொல்லவும் அப்படின்ட்டு அவன் ஒரு மூச்சு இழுத்து விடுறான். அது அவ்வளோ சூடாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீவரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க ஐஸே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வாய்க்கான்ட்ட வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறீங்க, என்ன பாரு அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்க வைக்கிறேன். இப்போது நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ 2 பேரும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கவும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தானே பிடிக்காதில்ல, அப்போ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுறான். கை எடுத்துறாங்க மேலேருந்து. நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காதில்ல, அப்போ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணுங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிறான். உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், சொல்ல விருப்பம்னா பரவாயில்லன்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஏந்து போவோம், ஒரு நிமிஷம் வாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நின்று திரும்பி பார்க்குறீங்க. இப்போது என்ன உண்மை சொல்லணுன்னா எனக்கு இப்போல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு. வெக்கத்திட்டு சொல்லணுன்னா உன்னை ஒய்ஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சிரிக்கிறேன், நான் நானாக இருக்கேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு உனக்கு இன்னும் பாஸ்போர்ட் வராத காரணமும் நான் தான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு என்னை விட நீ தூரமாக போகிறது பிடிக்கல. ஸோ நான் தான் அதை கேன்சல் பண்ணிட்டேன், பாஸ்போர்ட் வருதுன்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க ஜிமின், அது என்னோடய ட்ரீம் தெரியுமா அப்படின்றப்போ நீங்கள் இப்போ கத்துறீங்க. இப்போது வைன் எனக்கு புரியுது, ப்ளீஸ்
நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு நான் எதுவும் கேட்க விரும்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணி உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்லா பண்ணுறீங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ ஜிமின் வந்து உனக்கு கஷ்டமா இல்லையா நீ என்னை விட்டு போகிறது? இல்லை, எனக்கு எப்படா இங்கேருந்து போவோன்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் எதுவுமே பேசுகிறோம், கையை விட்டுறான். நீங்களும் இப்போ கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க, ஏற்கனவே கல்யாணம் இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் ஏந்து வெளியே போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது போச்சு, என் ட்ரீம் எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமின் வெளியே வந்துட்டுருப்பான். உங்களை நீங்கள் ஃபுல்லாக அழுது முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் கிளாராக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்போ அழுகிற? கிளாரா, இந்த ஜிமின் என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காருன்ட்டு இப்போ ஜிமின் பண்ண எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. கிளாரா வந்து ஏன்டி ஏன் இப்படி பண்ணார் அவர்? இப்போ என்னமோ புதுசாக என்ன பிடிச்சிருக்குன்னா கதை விடுறாருடி, இதெல்லாம் நம்ப சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கிளாராவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற? ஆமாம், அவருக்கு என்ன பிடிச்சிருக்குதான், அவரை விட்டு நான் போகிறது அவருக்கு விரும்பலையா, அவர் என் கூட தான் சந்தோஷமாக இருக்குன்னு என்னென்னமோ புதுசாக சொல்கிறாருடி. என்னால் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலடி. இதே தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஒன்றா தான் என் லைஃப் போச்சுன்னு சொன்னார். இப்போ இப்படி சொல்கிறேன், நான் எதை தான் நம்பது? இவர் கேரக்டர் என்னன்னு எனக்கு புரியல கிளாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது கிளாராவும் என்ன பேசுனே தெரியாமல் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவட்ட பேசும்போது ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கிளாராவும் என்ன பண்ண அவளுக்கும் தெரியல, அவங்க சமாதானம் பற்றிமனு கால் வச்சுருப்பா. ஸோ நைட் ஆகுது, ஜிமின் வீட்டுக்கே வரல. நீங்கள் ஜிமின் கால் பண்ணுறீங்க, நாட் ரீச்சபிள் அப்படி தான் வருது. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது, ஏன்னு தெரில, ரொம்ப பதட்டமாகறீங்க. இப்போது நீங்கள் மறுபடியும் கிளாராக்கு கால் பண்ணி அவர் ஃப்ரெண்டு நம்பர் உன்ட்ட இருக்குல்ல, அவர் பேர் நம்ஜுனா, அவர் கால் பண்ணி இவர் எங்கன்னு கேளேண்டி, டைம் 12 மணி ஆச்சு, இன்னும் வீட்டுக்கே வரலடி. இப்போது கிளாராவும் உனக்கு தான் அவர் மேலே அக்கறையே இல்லையா, அப்புறம் எதுக்கு அவரை தேடுறனி? என்னடி நீ எப்பவுமே 6 மணியில் வீட்டு வர மனுஷன், நீ மணி 12 ஆச்சுன்னு வரவே இல்லை. நான் திட்டினத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டாரா, இல்லை என்ன பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலடி, இல்லை மறுபடியும் எங்கேயோ உட்காந்து அழுதுட்டுருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல கிளாரா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கிளாரா வந்து இப்போ சிரிச்சிட்டு, உனக்கு தான் அவர் கூட வாழவே விருப்பம் இல்லையா, அவர் எப்படி போனால் உனக்கு என்ன? லூசா நீ? யார் இப்போ லூஸு? எனக்கு புரியவே இல்லை வயன். அவனை வேணான்னு சொல்கிறதும் நீ தான், இப்போ அவனை தேடுறதும் நீ தான் அப்படி நம்ம சொன்னோடனே நீங்கள் அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நான் ஏன் இப்போ அவரை தேடணும், அவனுக்கு இவ்வளோ பண்ணார், நான் ஏன் அவனை தேடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் ஆரம்பிட்டு கேட்டு பார்க்குறேன்ற மாதிரி ஒரு கால் கட் பண்ணிடுறா. இப்போ 2 o'clock இருக்கும், நீங்கள் தூங்கிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் பயத்தில் உட்காந்துருப்பீங்க. இப்போ உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா ஜிமின் தான் உள்ளே வரான். நீங்கள் லைட் போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது நீங்கள் அவனை பார்த்தோன்னே எங்கெங்க போனீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே முழிக்கிறான். நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் இப்போ ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பிளாங்காக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா, எப்பவுமே வந்துடுவீங்களே, நான் எனக்கு தெரியாமல் திட்டேன், அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா, ஏன்னா அவங்க மேலே கோவம் கூட படக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் உனக்கு எதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது வயன் உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் நான் எங்கே போனால் உனக்கு என்ன? ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஐஸ்லாம் டியராக போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் வந்து எதுக்கு இப்போ நீ அழுகிற? உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? எனக்கு தெரியல, எனக்கு கோவம் வந்துச்சு, நீங்கள் என் பாஸ்போர்ட் வராத காரணம் நீங்கள் தான். என்னால் போகும்போது அந்த கோவத்தில் தான் நான் பேசினேன். எனக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதான்லாம் எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி போனது எனக்கு எவ்வளோ பயம் கொடுத்துருச்சு தெரியுமா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் டேஸ் நல்லா போகுது. நீங்கள் அந்த பாஸ்போர்ட் விஷயத்தை பற்றி கேட்கவே இல்லை. ஜிமினும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பான், நான் வேணாம் மறுபடியும் அப்ளை பண்ணுவான்னு, நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு 1 year ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருச்சு. ஜிமின் அப்படி தான், அவங்க மேலே அவ்வளோ லவ் காமிப்பான். நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ நம்ம இதோட இந்த 1 shot இங்கே முடிச்சிக்கலாம்டா. ஸோ இந்த 1 shot பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் இது கண்டென்ட்டே இல்லாமல் க்ரியேட் பண்ணது. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் பார்ட்லாம் இது கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சாரி, ஏன்னா நான் இது 1 hour ரெக்கார்ட் பண்ணால் அந்த பொண்ணு கேட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன்,
அண்டு கேட்ட அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் சாதனாவா ஏதோ ஒரு பேர் ஞாபகம் இல்லை சரியா. ஒன் ஷாட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் ஓகேவா. ஆஸ் ஏ ஒரு எஃப்எஃப் ஆத்தராக சொல்லணுன்னா நான் வந்து தமிழன் ரெடி பண்ணணும். அதை விட ஒரு பெரிய வேலைன்னு தெரியுமா, ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் வேணும். இந்த மாதிரி சவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா கடைசி, இது எனக்கு சத்தியமாக எனக்கு வெறுப்பாக இருக்குது. மேல் வீட்டில் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்டு இவ்வளோ சத்தத்துலேயும் நான் ரெக்கார்ட் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க போடுங்கன்ட்டு. நான் எப்படி போடுறது? எனக்கான ஒரு ஸ்பேஸ் டைம் கிடச்சா தான் நான் போட முடியும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் போரா ஃபிக்ஸில் வீடியோ போடல. ஸ்வான் ஃபிக்ஸில் பார்க்கலாம் ஓகேவா. பை லவ் யூ.